பஞ்சாப் அப்படினாலே 5 நதிகள் பாயும் புனித பிரதேசம் அப்படிங்கிறது தான் பொருள். பஞ்சாப் தான் பாரம்பரியமாகவே சீக்கியர்களின் தாயகமாக இருந்து வந்திருக்கு. பிரிட்டிஷ்காரர்கள் நம்ம நாட்டை கைப்பற்றுவதற்கு முன்னால பஞ்சாப் பிரதேசத்தை சீக்கியர்களை தொடர்ந்து 82 ஆண்டுகள் ஆண்டு வந்திருக்காங்க. அப்படி இருந்த பஞ்சாப் மாநிலத்துல ஒரு நாள் பாட்டியாலாவில் இருந்த பஞ்சாபி பல்கலைக்கழகத்துல கடந்த 1979ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு மாநாடு நடைபெற்றுச்சு. தொடர்ந்து 3 மணி நேரம் நடந்த அந்த உரைகள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சலிப்பு கொடுத்துச்சு. ஒருங்கிணைப்பாளர் நன்றி உரைக்கு தயாராகிட்டு இருந்தாரு. அங்கிருந்த மக்களும் மதிய உணவுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்ற நம்பிக்கையில எழுந்து நின்னாங்க. அப்ப 2 நபர்கள் அரங்கத்தோட பின்னால இருந்து ஓடி வந்து மேடைக்கு தாவினாங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக முழக்கமிட்ட அவர்கள் சில காகிதங்களை கிழித்தெறிந்துவிட்டு உடனடியாக அங்கிருந்து ஓடி சென்றனர். அடுத்த நாள் தி ட்ரைபியூன் நாளிதழின் ஆசிரியரும் பிரபல பத்திரிகையாளருமான பிரேம் பாட்டியா பல்கலைக்கழக மாநாட்டில் நடந்த சம்பவம் மிகவும் தீவிரமானது அப்படின்னு எழுதினார். தி ட்ரைபியூன் வாசகர்கள் அதுவரைக்கும் கேள்விப்படாத காலிஸ்தான் என்ற வார்த்தையும் அவர் பயன்படுத்தினார். பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த பரீத்கோட்ல இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் கோட்புரா பக்கத்துல ஜவஹர் சிங் லாலான்ற கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல சீக்கிய குருத்வாரா இருக்கு. இந்த குருத்வாரால பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை காணும். இந்த விஷயத்தை தெரிஞ்சதுல இருந்தே இந்த கிராமத்தை பதற்றம் தொற்றிக் கொண்டது. களவாடப்பட்ட புத்தகத்தை மீட்க வேண்டும் அப்படின்னு குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு அவ்வப்போது சாத்வீகமான முறையில போராட்டங்கள் நடைபெற்றுச்சு. என்னது ஒரு புத்தகத்துக்கு இவ்ளோ பெரிய அக்க போறான்னு தோணும். ஆமாங்க, அந்த புத்தகத்தோட பேரு குரு கிராந்தி சாஹிப். அந்த புத்தகம் தான் சீக்கியர்களோட புனித நூல். அதுதான் திருடு போயிடுச்சு. இதுக்கிடையில 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் புனித நூல் களவாடப்பட்ட குருத்வாரா அமைந்திருந்த பகுதியில ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டுச்சு. அதுல உளறல் மொழின்னு கையால எழுதப்பட்டிருந்துச்சு. சீக்கியர்களோட புனித நூலான குரு கிராந்தி சாஹிப் தான் அவங்க உளறல் மொழின்னு எழுதியிருந்தாங்க. இதை அடுத்து அங்க பெரிய போராட்டமே வெடிக்க ஆரம்பிச்சது. மக்கள் வெகுண்டு எழுந்தாங்க. இதை செஞ்ச குற்றவாளிகளை உடனே கைது செய்யணும்னு சீக்கிய அமைப்புகள் எல்லாம் தீவிரமா போராட ஆரம்பிச்சாங்க. ஆனா கடைசி வரைக்கும் குற்றவாளி மாட்டவே இல்ல. குற்றவாளிகள் மேல நடவடிக்கை எடுக்காத போலீஸை கண்டிச்சு பல சீக்கிய அமைப்புகள் ஒன்றிணைந்து கோட்புராவில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிச்சது. ஆனா இந்த போராட்டத்துக்கு போலீசார் அனுமதி அளிக்காத நிலையில ஆதரவு இல்லாம திரண்டவர்களை கலைந்து போக சொல்லி எச்சரிக்கை விடுத்தனர். ஆனா போராட்டக்காரர்கள் சாலை மறியல்ல ஈடுபட முயன்றாங்க. வேறு வழி இல்லாததால கூட்டத்தை கலைக்க வஜ்ர வாகனம் கொண்டு வரப்பட்டது. தண்ணீர் பேச்சு அடிக்கப்பட்டது. மேலும் ரப்பர் குண்டுகளும் பயன்படுத்தப்பட்டது. தடியடியும் நடத்தப்பட்டது. போராட்டக்காரர்களும் பதிலுக்கு போலீசாரை தாக்கினர். இதுல பல சேதங்கள் நடந்துச்சு. பஞ்சாப் மாநில முதல்வர் பிரகாஷ் சிங் பாத்தில் அமைதி காக்குமாறு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். சீக்கியர் மத உணர்வை புண்படுத்தும் வகையில நடந்துகிட்டவங்க மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு உறுதியளித்தார். இப்படிதான் சில ஆண்டுகளுக்கு முன் சீக்கியர்களின் உரிமைகள் மறுக்கப்பட்ட போது காலிஸ்தான் ஒரு இயக்கம் உண்டாச்சு. அந்த காலிஸ்தான் இயக்கம் சீக்கியர்களுக்கு என்று தனி நாடு கோரும் அரசியல் இயக்கமாகவும் வளர்ச்சி அடைஞ்சது. அதோட வளர்ச்சியை பற்றியும் வீழ்ச்சியை பற்றியும் அடுத்து வரப்போற பாகங்கள்ல விரிவாக பார்க்கலாம்.